ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு இதில் நல்லா அது தோல் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக நைஸாக சீவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வத்தல் தூள் மட்டும். இது தனி வத்தல் தூள் மட்டும். இது அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் அப்படின்றனால நமக்கு கொஞ்சம் காயம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதிகமாகவே சேர்த்துக்கோங்க காயம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் அப்படி இடித்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் உப்பு மட்டும் நீங்கள் இதில் சேர்க்க வேண்டாம். லாஸ்ட்டில் இது ஊற வச்சுட்டு நம்ம பொரிப்போம்ல, அந்த டைமில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்கலாம். உப்பு மட்டும் நான் போடலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் பொரிக்கிற டைமில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு பொரிக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல உப்பு போட்டு வச்சேன், அந்த பொட்டேட்டோ ஓவராக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மசாலா எல்லாமே தண்ணியில் போயிடும். நம்ம திருப்பி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது இதை மசாலா எதுவுமே இருக்காது, தண்ணியிலே இருக்கும். நம்ம திருப்பி அந்த எண்ணெயில் அந்த தண்ணியை ஊற்றி பொரிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி எது வேணாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது கூட சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிட்ஸு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுத்துடலாம் கிட்ஸுக்கு. ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நான் லைட்டாக இதுலேயுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஓரளவு 3/4 பாகம் வெந்துடும் இல்லையா, அந்த டைமில் கருவேப்பிலை சேர்க்கணும். ஸ்டார்டிங்கில் சேர்த்திங்கன்னா கரிஞ்சிடும் கருவேப்பிலை. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.